ஒரு ரத்தினம் உராய்வு இல்லாமல் பிரகாசிக்க முடியாது. கஷ்டங்களை தாங்க முடியாத ஒரு மனிதன் ஒருபோதும் முழுமையை அடைய முடியாது. வாழ்க்கையில் 3 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். 1. உங்களை நம்பாதவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. 2. உங்களுக்கு அவமரியாதை இடத்தில் தங்க வேண்டிய அவசியமில்லை. 3. உங்கள் கண்ணீருக்கு மதிப்பளிக்காதவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. சொத்துக்கள் மாடிகள் அல்ல ஒரு மனிதனுக்கு தேவைப்படுவது தொடர்புகளும் நெருக்கமும் தான். உடைமைகளை கரைந்தாலும் வாழலாம், பற்றுதல்களை இழந்தால் வாழ முடியாது. உங்களுக்கு உதவியவர்களை மறந்துவிடாதீர்கள். உன்னை நேசிப்பவர்களை வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை காட்டி கொடுக்காதே. நீங்கள் விரும்பும் போது எதுவும் வராது. உங்களிடம் வருவதை எதுவும் தடுக்காது. அது வரவில்லை என்று மனமுடைந்து விடாதீர்கள். நடப்பது எல்லாம் கர்மாவின் ஒரு பகுதியாகும். நம் வீட்டின் மேற்கூரையில் உள்ள ஓட்டை வெயிலில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மழையின் போது அது மனிதர்களைப் போலவே வெளிப்படுகிறது. அவர்களின் உண்மையான தன்மை சரியான நேரத்தில் வெளிப்படுகிறது. அலைகள் காலடியில் வந்து கடல் கொந்தளிப்பை போல குறைத்து மதிப்பிடுவது தவறாகும். செருப்பில்லாமல் அழுகிறவன் கால் இல்லாதவனை கண்டால் அவன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று புரிவதில்லை. பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியுமா? நீங்கள் சொன்ன பொய்யை பாதுகாக்க வேண்டும், ஆனால் உண்மை உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கும். வறுமை, நோய், பணம் ஆகிய 3ம் வந்து போகாதவை. புகழ், அறிவு, கல்வி ஆகிய 3ம் வந்து நீங்காதவை. இளமை, கண்ணியம் என 3 காலகட்டங்கள் உண்டு. 3 வரும் பாவம், புண்ணியம், நிழல். ஒரு பெண்ணின் அழகு அவள் முகத்தில் இல்லை. அவளுடைய உண்மையான காதல் அவளுடைய நடையில் இருக்கிறது. ஆண்களின் அழகு அவர்களின் செல்வத்திலும் சம்பாதிப்பதிலும் இல்லை. மாறாக அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கும் நடத்தையில் உள்ளது. ஏழைகளுக்கு ரூபாய் நெருங்காது. நிகழ்காலத்துடன் அதற்கு மதிப்பு இல்லை. நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்தால் உலகம் உங்களை ஆதரிக்காது. நீங்கள் சோர்வடைந்து வெளியேறினால் உறவு நிறுத்தப்படாது. பாதை இருட்டாக இருந்தால் நிழல் இல்லை. நழுவி போனால் அன்பை அடைய முடியாது. அதனால்தான் நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள். அடிபட்டவுடன் தெரியும் எவ்வளவு தைரியம் என்று. ஒரு முறை தவறு செய்தால் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும். தோற்ற பிறகு தான் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று தெரியும். இந்த 3ம் உங்களை வீழ்த்த வேண்டாம். 1. நம்மை மதிக்காதவர்கள். 2. நம் மீது பொறாமை கொண்டவர்கள். 3. நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை பற்றி தவறாக பேசுபவர்கள். சிலர் நம்மை இழுத்து வேடிக்கை பார்ப்பதற்காகவே பிறக்கிறார்கள். அவர்களில் 75% பேர் நமது உறவினர்களின் வீடுகளில் பிறந்தவர்கள். நம் குணத்தை பற்றி யாரேனும் சுட்டி காட்டினால் நாம் அவர்கள் இஷ்டம் போல் இல்லை என்று அர்த்தம். கண்ணுக்கும் கைக்கும் உள்ள உறவை போல கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும். கண் அழுதால் கை துடைக்கும். வாழ்க்கையில் பணம் இருந்தால் உறவினர், அன்பு, நம்பிக்கை வரும். பணம் இல்லாவிட்டால் நம் சொந்தக்காரன் கூட அந்நியனாகிறான். நம்மிடம் பணம் இருந்தால் அந்நியன் கூட நம்முடையதாகி விடுகிறான். உங்களை நேசிப்பது, உங்களை மதிப்பது, உங்கள் மீது நம்பிக்கை வைப்பது, இதையெல்லாம் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது போன்றது. சமுதாயத்தில் ஏன் மாற்றமில்லை என்றால் ஏழைகளுக்கு தைரியமில்லை, நடுத்தர மக்களுக்கு நேரமில்லை, பணக்காரர்களுக்கு தேவையில்லை. விரும்பிய இலக்கை அடையும் விடாமுயற்சி அவமானங்களிலிருந்து பிறக்க வேண்டும். மேலும் உங்களை கேலி செய்பவர்கள் உங்களுக்காக காத்திருக்கும் வகையில் உயரத்திற்கு உயர வழி பிறக்க வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கும் முன் நாள் முழுவதும் நான் இப்படியே இருப்பது நல்லது என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம். அப்படி நினைப்பது முட்டாள்தனம். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அதன் மதிப்பு நமக்கு தெரியும். ஒரு நபர் தனது மதிப்பை இழக்கும்போது தோற்றத்தை கண்டு ஏமாறாதீர்கள். ரூபாய்க்கு கோபம் கொள்ளாதே. வடிவமோ ரூபாயோ நிரந்தரமில்லை. மனதின் பாசங்கள் நிரந்தரமானவை. எங்களுடையது அல்லாத பந்தங்களில் பின்னால் நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் உங்கள் உடல் சோர்வடையும், உங்கள் மனம் பாதிக்கப்படும். உன்னுடையது உன்னை விட்டு விலகாது. உங்களுடையது அல்ல என்பதை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். யாரிடமும் அதிகம் பாசம் காட்டாதீர்கள். ஏனெனில் காதலால் செய்யப்பட்ட பூக்களை விஷப்பாம்புகள் கடித்தால் அதிலிருந்து விடுபடுவது கடினம். வாளை கொடுத்து ஒரு மனிதனை ஹீரோவாக்கலாம், புத்தகங்களை கொடுத்து மேதையாக்கலாம். ஆனால்
நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் மனது வேண்டும், கொடுத்தால் வராது. பசிக்கு சோறு தேவைப்படும் போது சோர்வாக ஒரு மனிதனை பார்க்காது, பசி மீண்டும் வருவதால் தேவை மீண்டும் வருகிறது. அப்படியே சொல்பவர்களை ஒழிப்போம், நம்மிடம் இல்லாத ஒன்றை கொண்டிருப்பதாக சொல்பவர்களை. உண்மையை தெரிந்து கொள்வதற்குள் நாம் உண்மையிலேயே நேசிக்கிறவர்களை இழந்து விடுகிறோம். இதுதான் வாழ்க்கை. வார்த்தைகளை ஆயுதங்களை விட கூர்மையானவை. வார்த்தை சிந்தனைக்குரியதாக இருக்க வேண்டும், ஆனால் அவமதிப்பாக இருக்கக்கூடாது. நமது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும், சலிப்படையாமல் இருக்க வேண்டும், ஆனால் புண்படுத்தக்கூடாது. இழந்ததை நினைத்து கொண்டு உட்கார்ந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். கிளையிலிருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் ஒட்டி கொள்ளலாம். கிளை வலுவாக இருந்தால் மீண்டும் நடலாம். கடவுள் ஆசைகளை நிறைவேற்றுகிறார், ஆனால் அவர் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அலை வரும்போது எழுந்து நின்றால் வாழ்க்கை நிற்கும். சண்டை வரும்போது ஒரு அடி பின்வாங்கினால் அந்த ஒரு கணம் தோற்றாலும் மனிதனாகவே வெல்வாய். உங்கள் வாழ்க்கை. மதிப்பு தெரியாதவன் சம்பாதிக்கவே முடியாது, சம்பாதித்தாலும் பராமரிக்க முடியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிப்பவர் வீணாக்குவதில்லை. பணமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அவர் அதை திரும்ப பெறுவார். உப்பை போல் கடுமையாக பேசுபவன் உனது உற்ற நண்பன், மேலும் அவர் சர்க்கரை போல இனிமையாக பேசுபவர் அல்ல. ஏனெனில் சர்க்கரையை எறும்புகள் தாக்காத நாளே இல்லை. நம் கலாச்சாரம், நம் குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்கிறது. நாம் பேசும் வார்த்தைகள் இயற்கை என்றால் என்ன என்பதை சொல்கிறது. நாம் செய்யும் வாதங்கள் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை சொல்கிறது. நாம் காட்டும் தோற்றம் நமது எண்ணம் என்ன என்பதை சொல்கிறது. நமது பணிவு என்ன மாதிரியான கல்வியை கற்றுக் கொடுக்கிறது என்பதை சொல்கிறது. பிழைக்க தெரியாவிட்டால் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் கூட்டை விட்டு வெளியேறும் பறவைக்கு விதைகள் எங்கே என்று தெரியாது, ஆனால் அது பறந்துவிடும். நம் வாழ்க்கையும் ஒரு முயற்சியே. உங்களிடம் உள்ள அனைத்தும் ஒரு நாள் கொடுக்கப்பட வேண்டும். உன்னுடன் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அதனால்தான் இப்பொழுது கொடுங்கள். கொடுப்பதன் மகிழ்ச்சியை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், உங்கள் வாரிசுகள் அல்ல. இலைகளை உண்பதன் மூலம் மட்டுமே ஒருவன் பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைய முடியும் என்றால் மற்ற எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆடுகள் யானையாக இருக்க வேண்டும். உன்னில் உள்ள ஆன்மாவை விட்டுவிட்டு உன்னில் இல்லாதது பரமாத்மா. வெளியில் எதுவும் இல்லை. வெளியில் உள்ளவை எல்லாம் உன்னுள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஓடினால் ஒரு பயனும் இல்லை. நமது தற்போதைய வாழ்க்கை முறை அதிக கல்வி, குறைந்த அறிவு, பெரிய வீடு, சிறிய குடும்பம், அதிக சம்பளம், குறைந்த மன அமைதி, சிறந்த மருத்துவ கல்வி. ஆனால் உடல்நல குறைவு. நிலாவை தொட்டாலும் அதன் அருகில் நிற்பது தெரியாது. அதிக புத்திசாலித்தனம், குறைந்த மனம், அதிக மருந்துகள், குறைவான நல்ல தண்ணீர், அதிக மக்கள், குறைவான மனநேயம், விலையுயர்ந்த கடிகாரங்கள், ஆனால் நேரமில்லை. முள் செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதன் தன்மை மாறாது. மேலும் சிலருக்கு நீங்கள் எவ்வளவு உதவி செய்தாலும், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் அவர்களின் கோணல் குணம் மாறாது. தூய நட்பில் இருப்பால் தோற்றவர் கூட ஆறுதல் அடையலாம். அப்படிப்பட்ட தோழமையும் நட்பும் இல்லாவிட்டால் வெற்றி கூட கேலிக்கூத்தாகிவிடும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு வெளிச்சம், ஒவ்வொரு வழியிலும் ஒரு ஆறுதல். கடவுள் எப்பொழுதும் ஒன்று உண்டு, நம்பிக்கையை இழக்காதீர்கள். இறக்கைகள் கிடைத்த பிறகு பறப்பதில் தவறில்லை, ஆனால் அந்த சிறகுகளுக்கு உயிர் கொடுத்தவர்களை விட்டு பறந்து செல்வது முற்றிலும் தவறு. ஒரு மனிதன் கனமாக இருக்கும்போது சுமைகளை அவிழ்ப்பது எளிது, ஆனால் மனம் பாரமாக இருக்கும்போது சுமைகளை இறக்குவது எளிதல்ல. நீங்கள் விரும்பினால் ஒரு பெரிய தவறு சிறியது, பிடிக்கவில்லை என்றால் சிறு தவறு கூட பெரிய தவறு. கஷ்டமாக இருந்தாலும் தனிமை நல்லதுதான், ஏனென்றால் நம்மை காயப்படுத்த யாரும் இல்லை. வெற்றி பெறும்போது தற்செயலாக வருவதில்லை, பல தோல்விகளுக்கு பிறகு கிடைத்த முடிவு. உங்கள் விதியை வெறித்தனமாக நேசிக்கவும் கடினமாக உழையுங்கள். ஒரு நாள் அது உங்களை வந்தடையும், ஆனால் விட்டு கொடுத்து ஓடிவிடாதீர்கள். உன்னை புகழ்ந்து கொடுப்பவர்களை விட உன் நன்மையை விரும்பி உன்னை தண்டிப்பவர்கள் சிறந்தவர்கள். எந்த தவறும் செய்யாத நீ ஏன் பயப்படுகிறாய்? தவறு செய்பவன் காலரை கட்டி கொண்டு நடக்கிறான். நீங்களோ எந்த தவறும் செய்யாத போது யாருக்கும் பயப்பட வேண்டாம்.
உங்கள் வாழ்க்கை உங்களை கஷ்டங்களின் இருளில் தள்ளினாலும், உங்களை திசை திருப்பும் நிலையில் விட்டுவிட்டாலும், உங்கள் நேர்மையான கண்ணோட்டத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். வளைந்த மக்கள் பின்தங்கியிருக்கிறார்கள். நேர்மையாக நின்றால் பிச்சை எடுத்து மதிப்பீர்கள். இதுதான் இன்றைய சமூகம். நல்லவன் ராமனைப் போலவும் கெட்டவன் ராவனைப் போலவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயிர் வாழ்வது சாத்தியம். வெற்றியின் பெருமையை உங்கள் தலையில் ஏற விடாதீர்கள். தோல்வியின் உணர்வை உங்கள் இதயத்தை அடைய விடாதீர்கள். இரண்டுமே ஆபத்தானவை.